அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் மாறுமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் மாறுமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 எல்ரோகி எல்ரோகி என்னை கண்டீரே நன்றி ஐயா எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே இதுவரையில் உதவினீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 யோர்தான் நதியை கடந்து செல்லுதல். இதோ பார், இஸ்ரவேலர் யோர்தான் நதியை கடக்கிறார்கள், ஆனால் தண்ணீரை காணோமே. வருடத்தின் அந்த பருவத்தில் அங்கு எப்போதும் கனத்த மழை பெய்யும். அப்படி மழை பெய்ததால் சில நிமிடங்களுக்கு முன்புதான் அந்த நதி பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது. இப்போதோ இஸ்ரவேலர் செங்கடலை கடந்தது போலவே இந்த நதியின் வறண்ட தரை வழியே நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து தண்ணீர் எல்லாம் எங்கே போனது? நாம் பார்க்கலாம். யோர்தான் நதியை கடக்க வேண்டிய சமயம் வந்தபோது இஸ்ரவேலர் என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசுவாவிடம் கர்த்தர் சொல்கிறார். உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு ஆசாரியர்கள் உங்களுக்கு முன்பாக செல்ல வேண்டும். அவர்கள் தங்கள் பாதங்களை யோர்தான் நதிக்குள் வைக்கையில் அந்த மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும். அவர் சொன்னபடியே ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு ஜனங்களுக்கு முன்பாக போகிறார்கள். யோர்தானுக்கு வந்து சேர்ந்ததும் அந்த ஆசாரியர்கள் தண்ணீருக்குள் அடியெடுத்து வைக்கிறார்கள். நதி ஆழமாக இருக்கிறது. தண்ணீர் மிக வேகமாகவும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்களுடைய பாதங்கள் தண்ணீரில் பட்டவுடனே ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்புக்கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அதனால் கொஞ்ச நேரத்திலேயே நதியில் தண்ணீர் இல்லாமல் வற்றி விடுகிறது. உடன்படிக்கை பெட்டியை சுமந்து செல்கிற ஆசாரியர்கள் வற்றிப்போன அந்த நதியின் நடுப்பகுதி வரை நடந்து போகிறார்கள். இந்த படத்தில் அவர்களை உன்னால் பார்க்க முடிகிறதா? அவர்கள் அங்கேயே நின்று கொண்டிருக்கையில் இஸ்ரவேலர் எல்லோரும் யோர்தான் நதியின் காய்ந்த தரை வழியாக நடந்து செல்கிறார்கள். அனைவரும் கடந்து போன பின்பு பலமுள்ள 12 மனிதரிடம் இவ்வாறு சொல்லும்படி யோசுவாவுக்கு கர்த்தர் கட்டளையிடுகிறார். உடன்படிக்கை பெட்டியுடன் நின்று கொண்டிருக்கிற ஆசாரியர்கள் இடத்திற்கு செல்லுங்கள். அங்கிருந்து 12 கற்களை எடுத்து
எடுத்து வந்து இன்றிரவு நீங்கள் எல்லோரும் தங்குகிற இடத்திற்கு குவித்து வையுங்கள். இந்த கற்கள் எதை குறிக்கின்றன என்று பிற்பாடு உங்களுக்கு பிள்ளைகள் கேட்டால், கர்த்தரின் உடன்படிக்கை பெட்டி எடுத்து வரப்பட்ட போது யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் அப்படியே நின்றுவிட்டதை பற்றி நீங்கள் அவர்களிடம் சொல்ல வேண்டும். இந்த அற்புதத்தை இக்கற்கள் உங்களுக்கு நினைப்பூட்டும். நதியின் தரையில் ஆசாரியர்கள் நின்றிருந்த இடத்திலே கூட யோசுவா 12 கற்களை நிறுத்தி வைக்கிறார்கள். கடைசியாக உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டிருக்கிற ஆசாரியர்களிடம் யோசுவா இவ்வாறு சொல்கிறார்: யோர்தான் நதியை விட்டு வெளியே வாருங்கள். அவ்வாறு அவர்கள் வெளியே வந்தவுடன் மறுபடியும் நதி ஓடத் தொடங்குகிறது. ஆமென்.